மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இஃப் எரர்னு என்னன்னு சொல்லி பார்ப்போம். இஃப் எரர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன், அதே மாதிரியே பக்கத்துலேயே ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன செய்ய, இந்த ஏ வேல்யூ வந்து இந்த நம்பரை வந்து இந்த பி வேல்யூவால் வந்து என்ன செய்கிறேன், நான் டிவைட் பண்ணுறேன். அதாவது ஏ வேல்யூவை பி வேல்யூவால் என்ன செய்ய போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இந்த சியில் வந்து ரிசல்ட் வரணும் எனக்கு. இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க, வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப் எரர் அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவுக்கு இந்த ஃபார்முலா கொடுங்க. இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு A1 கிளிக் பண்ணிக்குவோம், ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு B1. அதாவது A1 வேல்யூ வந்து நான் B1 வேல்யூவால் என்ன செய்ய போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சின்னா இங்கே ஆன்சரை வந்து சொல்லிடும். சப்போஸ் இதை தவறாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு கம்மா ஒன்று கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே எரர்னு சொல்லி கொடுக்குறேன். எரர்னால் தவறாக இருக்குது, அதை வந்து நான் என்ன செய்ய கால்குலேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி எரர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். இஃப் எரர்னு சொல்லி கொடுத்துட்டு A1 வேல்யூவை B1 வேல்யூவில் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண முடிஞ்சிச்சின்னா ஆன்சரை போட்டுரும். சப்போஸ் டிவைட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி எரர்னு சொல்லுவோம். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன். இங்கே வந்து எரர்னு சொல்லுது, ஏன்னா வந்து 10ங்கிற நம்பரை 0வால் டிவைட் பண்ண முடியாது, அதனால் வந்து எரர்னு சொல்லுது. இப்போ இதே ஃபார்முலாவை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுக்கிறேன், இந்த கீழெலாம் இழுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏன்னா கரெக்டாக சொல்லுது. ஏன்னா வந்து 5 வந்து 5ஆல் வகுத்திங்கன்னா 1 நடம் வரும். அதே மாதிரி 10 வந்து 2ஆல் வகுத்திங்கன்னா 5 நடம் வரும்.